ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிம்பிளான கேக் நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு எக்கோட ஒயிட்டை எடுத்திருக்கேன் நான். அதில் கொஞ்சம் எல்லோ ஆட் பண்ணியிருக்கு, பரவாயில்ல, ஆட் ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டுக்கு தான் நான் பண்ணுறேன் நான். அதில் ஒரு 1/2 கப் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஃபோம் வர வர நல்லா பீட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு லோ ஸ்பீட் பண்ணுங்கள், அப்புறம் மீடியம், அப்புறம் ஹை ஸ்பீட் நான் பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, எக்கோட எல்லோ இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நான். நான் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொன்னால், மைதா மாவு கூட பேக்கிங் பவுடர், சால்ட்டு, அதாவது ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அது கூட ஆட் பண்ணணும். ஸோ நான் தனித்தனியாக ஆட் பண்ணியிருப்பேன் நான். அதாவது எக்கோட எல்லோவில் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் 1/4 கப் ஆயில் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் அதிலே சால்ட்டு 1/4 டீஸ்பூன் அதையும் ஒன்றா ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மைதா மாவு மட்டும் 1 கப்பு 250 ml கப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கப்பில் 1 கப் எடுத்து மைதா மாவு அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு திக் பேட்டராக வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் நான் ஆட் பண்ணேன் நான். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க, சரியா, கரெக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் நான். ஆனால் கேக் சூப்பராக வந்தது. நமக்கு ஃபைனல் லுக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ கேக் நல்லதாக இருந்தது. இதை நம்ம இந்த மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். அந்த ஏதாவது சின்ன சின்ன பூச்சி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட மேபி இந்த இதில் வந்துடும். ஸோ அதனால் நான் எப்போவுமே கேக் பேட்டர் போடும்போது இந்த மாதிரி ஜலிச்சு இதை நான் எடுத்துக்குவேன் நான். எடுத்து முடிச்சதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணேன் நான். மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு நல்லா திக்காக இருந்தது பேட்டர். அதனால் என்ன பண்ணிட்டேன், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மில்க், வார்ம் மில்க் 1 டேபிள் ஸ்பூன் மில்க் அதையும் நான் ஒன்றா ஆட் பண்ணிட்டேன் நான். ஆட் பண்ணி அதையும் நல்லா தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி இந்த ஒயிட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன் நான். மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் நான். இது வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நான் ஸ்பீட் வச்சுருக்கேன் நான். ஆனால் நான் ஸ்லோவாக தான் நான் பண்ணேன் நான். அப்புறம் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, பேட்டர் ரொம்ப தண்ணியாக ஆயிடுச்சு. திருப்பி நான் என்ன பண்ணேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் என்ன தைரியத்தில் ஆட் பண்ணேன் அப்படின்னா, ஃபைனல் டச் நான் ஸ்ட்ராபெரி க்ரஷ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது ஃப்ரெஷ்ஷு ஸ்ட்ராபெரியை தனியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டு அதை நல்லா க்ரஷ் பண்ணி கொஞ்சம் ஹீட் பண்ணி ஒரு ஜாம் மாதிரி வந்துருச்சு. அதை ஆற வச்சு நான் இந்த கேக்கில் ஆட் பண்ணியிருப்பேன். அந்த தைரியத்தில் நான் திருப்பியும் எக்ஸ்ட்ரா மைதா மாவு போட்டேன் நான், சரியா. லாஸ்ட்டாக 9 இன்ச் பேனில் நான் பேட்டரை போட்டுட்டேன். அப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த ஸ்ட்ராபெரி க்ரஷ் இருக்குது பார்த்தீங்களா, நான் ஆல்ரெடி வீட்டிலே இது ஃப்ரெஷ்ஷாக பண்ணது, இதை அங்கங்கே நான் எடுத்து எல்லாமே அதில் ஆட் பண்ணிட்டேன் நான். அங்கங்கே எடுத்து எல்லாம் எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி பண்ணிட்டேன். ஏன்னா ஒன்றா போட்டு நான் பண்ணலை, ஏன்னா அப்போ கொஞ்சம் ஹீட்டாக இருந்துச்சு. அதனால் பேட்டர் பேன்லேயே இந்த பேட்டர்லேயே அங்கங்கே நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் 4 ஸ்ட்ராபெரி தான் இருந்தது. சரி, அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு இதில் ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன பண்ணேன்னா, ஸ்ட்ராபெரி எசன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ், ஒரு 2-3 ட்ராப்ஸ் விட்டுட்டு அதையும் ரொம்ப பிங்க் கலரில் இருக்காமல் கொஞ்சம் க்ரீம் கலரு, அங்கங்கே பிங்க் கலரு தெரிகிற மாதிரி லைட்டாக பட்டும் படாமையும் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்படியே ஏர் பபிள்ஸும் ரிலீஸ் ஆகிடும். ஸோ நான் அது இது எல்லாமே ஸ்லோ ப்ராசஸ் தான். உங்களுக்கு வீடியோ ஃபாஸ்ட் வச்சுருக்கிறதுனால இது எல்லாமே உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக தெரியுது, ஓகேவா. இதுவும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரெடி பண்ணி ஏர் பபிள்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு டேப் பண்ணிவிட்டு மைக்ரோ ஓவனில் வச்சுருக்கேன். நான் ஓவனில் தான் கேக் பண்ணுவேன் நான், அதனால் ஓவனில் வச்சுருக்கேன் நான். ஓவனில் என்ன பண்ணேன்னா, ப்ரீ ஹீட் 10 மினிட்ஸ் வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் 160 டிகிரியில் 30 மினிட்ஸ் ஓவனில் நான் செட் பண்ணிட்டேன். செட் பண்ணி முடிச்சுட்டு கேக் சூப்பராக வந்துச்சு, செம்மையாக வந்துச்சு பாருங்கள். அங்கங்கே ஸ்ட்ராபெரி லைட்டாக அந்த பிங்க் கலரு அந்த மாதிரி இருந்தது. கேக் உண்மையிலே நல்லா இருந்தது, நல்லா சாஃப்டாக இருந்தது. சுகர் எல்லாமே கரெக்டாக இருந்தது. எக்ஸ்ட்ரா மைதா மாவுலாம் ஆட் பண்ணனா அதுதான் ஏதாவது சொதப்புமோன்னு நினச்சேன், ஒன்றுமே இல்லை, சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பாய்.